படுத்து கிடக்குறீங்க ஒரே படுக்கல நீங்க வீட்டுல சட்டிவான வருவேல முத்தம் குட்டையில வெட்டு விட மாத்தையில ஒரே படுத்து கிடக்குறீங்க நான் இடத்துக்கு போகணும் ஒரு நாள் லீவில தான் ராத்திரி 3 மணிக்கு தான் வந்து படுத்தினான் ரெஸ்டாரண்ட்ல 500 சேனம் வந்து பிடிய விடலான்னு எழுப்புறேன் என்னால ஏழாத படுக்க விட கொஞ்சத்துக்கு ஏன்னா நான் சும்மா தானே இருக்கிறேன் இப்ப எங்க போற நீ நான் ஒரு இடத்துக்கு போகணும் எங்க ஒரு இடத்துக்கு நான் சொல்லே இல்ல எங்கப்பா போற நான் பேசியல் செய்ய போறேன் பேசியல் ஓ என்ன பேசியல் முகம் அழகா இருக்கிறதுக்கு என்ற கடவுளே என்னப்பா நேற்று தானே போனீங்க அது நேற்று ஒரு வெட்டுக்கு ஒவ்வொரு பெத்துக்கும் ஒவ்வொருக்கா போறீங்க அன்றைக்கு உன்ன காணையில வந்து நான் அந்த கடைக்குள்ள அழகு நிலையத்துக்கு போய் தேடினா அப்படியே செத்த புணம் மாதிரி கிடக்குற முகம் எல்லாம் வெள்ளையா கொங்கம் காயில பொறுப்பார் இப்ப கேட்கிறேன்னு நினைக்காத நான் கை காட்ட இல்லையாப்பா நான் போய்க்காத நேற்று சமைக்க சொல்லி சொன்னீங்க இல்லையாப்பா அப்ப கொங்கம் காய பிரிச்சுக்க பார்த்தேன் காணையில் எங்க இப்ப அது என்னதுக்கு தேவை உங்களுக்கு நான் சொல்றேன் எங்கேப்பா வச்ச நீ அது நான் கண்ணுக்கு வச்சிட்டேன் கண்ணுக்கு வச்ச நீ கறிக்கலப்பா நான் மாக்கல்ல பண்ணி அது நான் முகமழகா இருக்க வேணும் முகமழகத்துக்கு அது அட சமைக்க சரி பிடிக்கவே இல்லையா பார் முந்த நாள் கடலை மாவை காணையில் எங்க கடலை மாவை காணையில் எங்க கடலமா அது தேவை கெடுத்துட்டேன் என்னத்துக்கு எடுத்த நீ நான் சொல்ல மாட்டேன் என்னத்துக்காப்பா எடுத்த நீ அது பேசியல் போட்டுட்டேன் கடலமாவில பேசியல் கடலமா வைக்க வழி இல்ல கொங்கொங்காய் வைக்க வழி இல்ல தக்காளி பழம் வேண்ட வைக்கல பெண் சமைக்க சொன்னா சமைக்கிறது என்னண்டாப்பா சமைக்கிறது விரிச்சு கிடக்குது இறைச்சி கிடக்குது நண்டு கிடக்குது ரால் கிடக்குது எடுத்து சமைக்க வேண்டிய நீங்களும் சமைக்கலாம் தானே நான் வலிக்கிட்டேன் இந்த உடுப்புல மனங்கள் இல்லாடி சமைச்சு தானே கொட்டி பொடியல் ஒரு நேரம் சோறு அடக்குறேன் அதுவும் எங்கப்பா போற எங்க போற எங்க இந்த அவ தரசக்காரக்கு பர்த்டே அதுக்கு போகணும் நீங்க இந்த பஞ்சாபியம் ஒரு காயம் பண்ணி பாருங்க சரசாக்காக்கு 65 வயது பாடையில போற வயதுல பிறந்த நாள் கொண்டாடுறீங்க அவ ஒழுங்கா நல்ல இதா இருக்கிறான் இளமையா இருக்கிறான் நாங்கெல்லாம் செத்து போயிருக்கிறோம் அப்படித்தான் தெரியுது வாக்கு என்னையும் கூட்டிக்கொண்டு போனப்ப நான் ஐயோ வர வேண்டாம் நீங்க வர வேண்டாம் என்னோட வர வேண்டாம் உங்களோட ஸ்டைலுக்கு பின் எங்களையும் இங்க பட்டணத்தார் மாதிரி கிடக்கு என்னையும் கூட்டிக்கொண்டு போப்ப நானும் பாரு இந்த சொந்தக்காரர் வந்தா பஞ்சாபியர் அயன் பண்ணி தாப்பா நாங்க உங்களை கூட்டிட்டு போயில இங்க நான் அயன் பண்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் சட்டிவான அழுகுறதுக்கும் பஞ்சாபே எரிச்சு கிழிச்சு போட எல்லாம் என்னன்னு கேட்டா உங்களோட 3 கொண்டன் மாதிரி இங்க இருக்கிறவன் ஒரு துணிவு தானே என்ன சேட்ட விட்டே கூப்பிடுவாங்க ஏனப்பா கூப்பிடுறேன் நான் இப்ப என்ன சொன்னேன் நான் இந்த எழும்பிட்டேன் வதவதண்டு கலப்புறேன் வதவண்டு வேலை செய்யறேன் அது சரி சரசின்ற வீட்டை போற சரசு கேக்கும் பட்டுறாவே வீட்டுல வச்சு விட்டுறாங்களா கேக்கும் பட்டுறாங்க கை காலையில நடுங்கி யாருக்கு கத்தி பட்டுது வரியா நீங்க பாக்கலையா மனுஷன் நல்ல தைரியமா இருக்கு பாத்தீங்களா யார் யார நீங்கள் யாரு பிள்ளை யார உன்னை கட்டித்தான் எனக்கு இந்த நிலை என்ன ஆச்சு நான் எல்லா வேலையும் செய்யறேன் எனக்கு ஒரு உடுப்படுத்து தேவை நீங்க ஆமா நீங்க வேலையால வந்து அப்படியே படுது 3 மாசம் உடுப்படுத்து தந்த உனக்கு எங்க எடுத்துருந்தேன் உடுப்பு இன்றைக்கு ஒருக்கா துவைச்ச உடனே குழந்தை பிள்ளைதான் போடலாம் சுருங்கி போய் கிடக்கு நீங்கள் சிஎன்ஏலையும் மற்றது போய் இப்ப நல்ல விலை ஊடினா எல்லாம் பிறப்பாது எங்கால அந்த தோடு அண்ணவடி தந்தவர் பொண்ணு 5 தந்தவர் தானே நான் வந்து படுத்திருக்க என் பொக்கெட்டு கிடக்குறது எல்லாம் சிரிக்கிறீங்க நீ விளாண்டு சிரிக்கிறேன் இப்பதான் நான் கண்டேன் அண்ணாவணி தந்தது எல்லாம் நான் வந்து படுத்த உடனே என் பொக்கெட்டு கிடக்குற அவளா உருவி கொண்ட உண்டியாக்களை தானே கொடுத்தேன் நீங்க வந்து பாத்தீங்களா நான் கொடுத்தேன் நீங்க பேங்க் துண்டு வச்சிருக்கீங்களா பேங்க் எல்லாம் முன்னாடித்தானே எந்த காத்தி புழுவுல இருந்து குறவணன் புழு மட்டும் முன்னாடித்தான் கிடக்கு எல்லாத்தையும் நீ உருவி போட்ட அனாதையா நிக்கிறேன் நீங்க பே காட்டின மாதிரி அந்த பென்ஸ்காரங்க பக்கத்துல எடுத்தாங்க சிறுலகாக எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டீங்க உண்ட கொண்டாதான் சொன்னவர் எந்த தங்கச்சியை செய்தியா நீ நல்லா இருப்பான் நான் அப்பவே சொன்னான் வேண்டாம் நான் 15 வயது வித்தியாசம் எனக்கு வேண்டாம் இப்ப பார்த்தா நீ ஸ்டைலா திரிகிறா நான் வேதா போனேன் எனக்கு கொஞ்சம் மனசுல உள்ளத்துல எப்படி இருக்கு எந்த மனசுல உங்க மனசுல எப்படி இருக்கு நான் அப்படி இல்ல உங்க மனசுல 15 வயது வித்தியாசம் 15 வயது எனக்கு ஒரு நூல் பண்ணி அந்த கட்டிடுறேன் கேட்டா நான் அப்படியே அப்ப இந்த நூல் இது தெரியுமா உங்களுக்கு ஆயுள் பூரா இருக்க தாலி பாதிய கிடைக்க அதுக்குதான் என்ன வச்சிருக்கு தாலி போடுறதுக்கு மட்டும்தான் என்ன வச்சிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லத்தான் அப்படி நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறது என்ன அம்மா சொன்னவா அப்பு இது வேண்டாம் உனக்கு இது பின்னாடிக்கு கஷ்டம் உண்டு அம்மா சொன்னது சரி என்ற தாய் சொன்னது சரி 15 வயது வித்தியாசத்துல நான் செய்து
நான் பாடையில போய்கொண்டிருக்கிறேன். இந்தா நீ இப்ப அழகு நிலையத்துக்கு இல்ல போற என்று ஆச்சு போ. நான் எல்லா வேலையும் செய்யறேன். கோவிக்காத. போன கிழமை போயக்கையும் நான் தந்தனான்னு எரிஞ்சு போட்டு போனி என்று ஆட்சி இல்ல. இது ஒருக்கா கொண்டே சேவ் பண்ணி கொண்டு வானே அம்மா என்று ஆட்சி கொண்டு போறாள். பூ எல்லாம் கூடாது. இதெல்லாம் வேண்டி தந்தது தனக்கு தனக்கு ஸ்டைலா இருக்கணும். இதுதான் நெஞ்ச வாழ்க்கை இவர் செய்கிற தொல்ல. என்ன படுத்துற பாடு பாருங்கோ இத கேளுங்கோ. இதுதான் நெஞ்ச வாழ்க்கை இவையால தொல்ல. வேஷம் போடும் மனிதன் இங்கே என்ன சொல்லி பாட. நான் கட்டியவள் கொடுமை இங்கே என்னவென்று சொல்ல. வாய் திறந்தால் அண்ணன்மார்கள் வந்து இடுப்புல குத்திய போக. நானும் இஞ்சே ஐயோ என்று குளறி குளறி வாழ்க்கை நடத்த. ஐயோ என்று குளற. ஐயோ இதுதான் நெஞ்ச வாழ்க்கை இதுதான் நெஞ்ச வாழ்க்கை. அண்ணன் தம்பி 3 பேரும் ஆட்டம் போடுறாள். மொள்ளி கொள்ளி கண்ணி கொள்ளி கண்ணி. அவன் பார்த்து அம்மா பார்த்து செய்த பொண்ணோ எனக்கு சோதா இல்ல. ஆர சொல்லி நானும் அழுவேன். என்ற மணி போறா போறா சரைய காண்ற போத்தே வாங்க. புங்காரண போறா போறா நடிச்சு நடிச்சு நடந்து கொண்டு. ஐயோ ஐயோ இஞ்ச பாருங்கோ என்ற கதைய கொஞ்சம் கேளுங்கோ. என்னை நின்றாள். என்னை அடிச்சு சாக்காடி போடுவாள். இப்படித்தான் கனவேற்ற வாழ்க்கை குத்து மதிப்பா போய்கொண்டிருக்கு. ஒன்னும் செய்யலாது. வெளிநாட்டு வாழ்க்கை பட்டணத்தார் மாதிரி வந்துட்டேன். 15 வயது வித்தியாசம். 3 தமையன் மாதிரி இருக்குன்னு சொல்லி நானும் பொட்ட கொஞ்சம் படி பண்ணி சொல்லி கதை செய்த. நான் பின்னாடிக்கு உதவாதுன்னு சொன்னா அம்மா ஊர்ல இருக்கிற இந்த குலதெய்வங்களே இங்க பாருங்கோ நடக்கிறதுகளை பாருங்கோ நடக்கிறத பாருங்கோ. நான் என்ன செய்ய பெற போறாள். வந்தாலும் பெறுவாள். நான் போய் கூட்டுவோம். அழகு நிலையத்துக்கு போறாள். ஐயோ அண்டைக்கு போவா அப்படியே காணலியாண்டு பார்க்க அப்படியே படுத்து கிடந்தது. வெள்ளை அடிச்ச மாதிரி செத்த புணம் மாதிரி கிடக்குறாள். அவள் ஒரு 2 கிலோ அடக்குற ஏதோ நூலால் ஏதோ புடுங்குறாள். என்னன்னு மயில் புடுங்குறாள். ஐயோ நான் என்ன செய்ய. இனி இது சரி வராது. இது சரி வராது. ஐயோ வந்தாலும் வந்துட்டு நான் பதவதண்டு வேலையை செய்வோம். வேலையும் போ எல்லாம் போ.